ரஷ்ஷாக இருக்குது இன்னைக்கு. ஓகே 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 கேன்டீனுக்கு போன மந்தே போயிட்டு நம்ம ரிட்டர்ன் திரும்பி வந்தோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இருந்தாங்க. சரி, அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா ரஷ்ஷாக இருந்தது. ஸோ இவ்வளோ ரஷ்ஷில் எப்படி வாங்க போகிறோன்ட்டு தான் போன மந்த்து வந்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்காகல எங்கள் தெரிஞ்சவங்க வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு போன மந்தே வாங்கி கொடுக்குறோம் சொல்லிட்டு வாங்கி கொடுக்க முடியல. சரி, நம்ம ரஷ்ஷாக இருக்குதுன்னு எத்தனை டைம் சொல்கிறது, அதனால் சரி இன்றைக்கி எவ்வளோ நாள் ஆனால் வெயிட் பண்ணியாவது வாங்கிட்டு போயிடுவோம் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் 9 o'clock வந்து ரீச் ஆகிட்டோம். மார்னிங் 9 o'clock வந்துட்டோம். 9:10 வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 4:30 ஆகிடுச்சு நாங்கள் வீட்டுக்கு வரத்துக்குள்ளே. 4-5 o'clock ஆகிடுச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ரஷ்ஷு. சரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் நேரம் வந்து அதுக்கு வந்து கேன்டீனுக்கு ஆப்போசிட்டில் மினி பார்க் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அந்த ஃபிஷ்ஷெல்லாம் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த ரவுண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த வந்து அந்த வாட்டரில் வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபிஷ் இருந்தது. ஃபிஷ்ஷுனா அந்த கெல்த்தி மீன் இருந்தது பார்த்தீங்கன்னா அது வந்து பிளாக்காக இருக்கும். அந்த வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. நிறைய மீன் இருந்துச்சு. கெல்த்தி மீன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கெல்த்தி மீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. சின்ன குட்டி குட்டி மீனும் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் சரி வெயிட் பண்ணிட்டுருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைம் வந்து அதாவது கொஞ்சம் ஓவர் பேட்சாக தான் வந்து அனுப்புவாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிடல, லஞ்சு சாப்பிடல, கேன்டீன் போகணுன்ட்டு சரி டைம் ஆகிடுதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரெடியாகி போனதோட சரி அப்புறம் அங்கே போயிட்டு டீ, அதுக்கப்புறம் சமோசா ஃபஸ்ட்டு சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு போலி இருக்கு இல்லையா அதுவும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்சா இதுதான் நான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது கூட அவங்க டீ மட்டும் சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு டீக்கு காஃபி இருந்தாவே போதும், வேறு ஃபுட்டு கூட அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கேன்டீனுக்கு நம்ம போகிற வழி பார்த்தீங்கன்னா இது ரயில் டேக் வர போட்டு அந்த ரயில்வே கேட் வந்து போட்டுட்டு இருந்தாங்களா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஜனங்க கொஞ்சம் கம்மியாக இருந்து வரத்துக்கு நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா பொங்கல் வர சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ அதனால் வாங்கிறதுக்காக நாங்கள் வந்து இப்போ வாங்கிட்டோம்னா நெக்ஸ்ட் எப்போ வாங்குவோம் தெரியாது. நாங்கள் பேஸ்ட்டு இது மாதிரி மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா சோப்பு பேஸ்ட்டு தான் வாங்குவோம். வேறு எந்த ஒரு திங்ஸ் அதிகமாக நாங்கள் அதில் வாங்க மாட்டோம். ஸோ அதனால் ஏன்னா வெயிட் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு நாள் ஃபுல்லாகிடும். கேன்டீனுக்கு போனாவே காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக மார்னிங் ஈவினிங் வரைக்கும் ஃபுல்லாகிடுமா. ஸோ அதனால் அந்த டேவே ஃபுல்லாக கேன்டீன்லேயே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனாலேயே நாங்கள் டிமார்ட்டில் போனோமா அதுங்க கொஞ்ச நேரம் பர்ச்சேஸ் பண்ணுமா அங்கே வந்து எல்லா திங்ஸுமே இருக்கும். வெஜிடபிள்ஸ்லேருந்து எல்லாமே இருக்கும். டிமார்ட்லேயும் காசு தான். ஆனால் இங்கே வந்து கேன்டீன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் அனுப்புறாங்க பாருங்கள். இந்த ஸ்டெப்பில் போகிறதா வந்து பார்த்தீங்கன்னா திங்ஸ்லாம் எடுக்கும். நான் வந்து வெயிட் பண்ணுறேன். என் ஹஸ்பண்ட் வந்து லைனில் உட்கார வச்சுட்டு சரி வெயிட் பண்ணிட்டுருந்தேன். சரி அங்கே வந்து போகும்போது நம்ம வந்து போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம அங்கே வந்து கார்டு கொடுப்பாங்க. கார்டு கொடுத்துட்டு ஒரு 35 இல்லை ஒரு 40 நம்பர்ஸ்க்கு வந்து அனுப்புவாங்க. 1 hour ஆயிடுச்சு. அதாவது ½ an hourலேயே வாங்கிட்டு திருப்பி ½ an hour ஒரு பேட்ச் விடுவாங்க. 1 hour ஆச்சு. லஞ்சுக்கு போட்டாங்க டைம். லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் டைம் வந்து இதுவாகிடுச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து போனாங்களே திங்ஸ் வாங்க. இவங்கெல்லாம் வந்து பஸ் வரும், இந்த ஆர்மி பஸ்ஸுக்கு அங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி கூட்டின்னு வந்து இங்கே விட்டுருவாங்க. ஸோ அந்த பஸ் வந்ததுமே இந்த மக்கள்லாம் இறங்கி இங்கே வந்து திங்ஸ் வாங்கிறதுக்காக வர வழி பார்த்தீங்கன்னா இது. அதுக்கப்புறம் அந்த பக்கம் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட். ஹை காய்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா பில்லு வச்சுக்கோங்க. ஏன்னா 1 by 1 அப்படியே சொல்லிட்டுவாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பில் வந்து பாருங்க. சார்லி வந்து பார்த்தீங்கன்னா கேன்டீனில் இப்போ வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தது கேன்டீனில் வாங்கினதுனால ரேட் வந்து பார்த்தீங்கன்னா சார்லி பர்ஃப்யூம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 149 149 ரூபா. கேன்டீன் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 71 ரூபா. அப்போ எவ்வளோ சேவ் ஆகுது? எவ்வளோ
149 ரூபா 149. இந்த இருக்கு பாருங்க, இது தெரியுதுங்களா? 149 50%, 54. ரெண்டு வாங்கணும். ஸோ வந்து ரெண்டு வந்து எங்களுக்கு வந்து வாங்குனது, எங்க வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க வாங்குனது ரெண்டு வாங்கினேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்கு வந்து வாங்கிட்டு வர சொன்னாங்க. அவங்களுக்கு வந்து சேர்த்து தான் வாங்கினோம். சில பொருள் வந்து இல்லை. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இதே ஃபுல் ரஷ்ல வெயிட் பண்ணி தான் நாங்கள் இன்னைக்கு வாங்கிட்டு வந்தோம். போன மந்த் போயிட்டு நம்ம திருப்பி வந்திருப்போம், வீடியோ அப்டேட் பண்ணியிருப்போம் பாருங்க. போன மந்த்து நம்ம போன கேன்டீன்ல லிக்விட் மட்டும் தான் வாங்கிட்டு வந்தோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் திங்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்தோம். சர்வீக்ஸ் வியாபாரம் 199 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா தைலம் வந்து பார்த்தீங்கன்னா 199 ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் கேண்டீன் ரேட்டில் பாருங்க, கேண்டீன் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 94 ரூபா ஒன்று 78 பைசா. அதாவது 74 ரூபாய் ஒன்று மட்டுமே. இது ஒரு பீஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்ப ரெண்டு வாங்கியிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு தான் வந்து வாங்கணும். வெளிய ரேட் வந்து அப்படியே தான் கொடுப்பாங்க. ஆமா, டிமார்ட்ல கூட ஒரு 20 இல்ல வந்து 10 rupees கூட கம் பண்ண மாட்டாங்க. 1 ரூபாய் இல்ல ஒரு 2 ரூபாய் அவ்வளவுதான். டிமார்ட்ல அதுக்கு மேல வந்து பண்ண மாட்டாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கேன்டீன்ல வந்து இந்த மாதிரி வந்து கொடுத்துரும். 20% வந்து எக்ஸ்ட்ரா பண்ணிருக்காங்க. டாபர் ஹனி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லைன் டேஸ் வந்து கேட்டேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா 495 495 ரூபாய் ரேட் வந்து. ஆனால் கேண்டீன் ரேட் வந்து எவ்வளோ பாருங்க, 305 ரூபாய். அப்போ எவ்வளோ சேவ் 190? ஆமாம்மா. இது வந்து பார்த்தீங்கன்னா 495 ரூபாய் 495 இருந்து ரேட்டு. இங்கே கேண்டீன் ரேட் அப்படியே பார்த்துக்குங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேட்டோட தான் வந்து காமிக்கிறோம். 305 வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேட் பாருங்க. இந்த ரேட்டு தான் வந்து கொடுப்பாங்களே. அது சரி எப்படி கேமரால தெரியுதுன்னு தெரியல. இதுதான் இந்த ரேட் வந்து பாத்தீங்கன்னா. இந்த அணி வந்து எனக்காக தான் வந்து வாங்குனது. ஸோ லைசால் வந்து பாத்தீங்கன்னா பாத்ரூம் வாஷ் பண்றதுக்காக இது வந்து வாங்கிட்ட சொன்னாங்க. அவங்களுக்காக தான் இது, எங்களுக்கு இல்ல. ரேட் பாருங்க, நம்மளுக்கு வாங்கலையே நீங்க. ரேட் வந்து பாத்தீங்கன்னா 235 235 ரூபாய். ஆனா இங்க பாரு ரேட் லைசால் 149 ரூபாய் 149 ரூபாய் 149 ரூபாய் லைசால் இது. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் என்ன ரேட் பாருங்க, சர்ஃப் எக்ஸல் டாப் லோட். இது நம்மளுக்கு எடுத்துக்கலாம். 145 ரூபாய். இது 145 ரூபாய்னா இங்க ரேட் வந்து 225 ரூபாய் 225 ரேட் வந்து பாத்தீங்கன்னா. இது வந்து தெரிஞ்சவங்களுக்காக வாங்கிட்டு வந்தது. 161 ரூபாய் 169. 1 லிட்டரு இங்க ரேட் வந்து பாத்தீங்கன்னா 220. இங்க 220. ஆனா இங்க ரேட் பாரு, ரேட் பில்லோட வந்து பாத்துக்குங்க. நாங்க வந்து 220 இதோட ரேட் இங்க இருக்கு பாருங்க. ரேட் 220 வந்து பாத்தீங்கன்னா இது தெரிஞ்சவங்களுக்காக வந்து வாங்கிட்டு. டீ தூளும் அவங்களுக்காக தான். டீ தூள் இந்த இப்போ வந்து ஏரியல் வாங்குனதெல்லாம் அவங்களுக்காக தான். டீ தூள் ரேட் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு பாத்தீங்கன்னா ரேட் வந்து 155 155 ரூபாய். ஆனா இங்க வந்து எவ்வளவு 88 தான். 88 ரூபாய் போட்டிருக்காங்க, 23 பைசா. இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 146. ஆனா இங்க ரேட் பாருங்க, ரேட் வந்து 73 ரூபாய் தான். 73 ரூபாய் போட்டிருக்காங்க. 146 இங்க இருக்கு 146 இதற்கு பாருங்க. சரி பசங்க எவ்வளவு டிஃபரண்ட் வருது. 146 ரூபாய். கேண்டீன் ஃபெசிலிட்டி எங்களுக்கு இருந்தாலும் மாசம் போய் வாங்கணும்னா கஷ்டப்படுவாங்க. வருஷத்துல 2 முறை 3 டைம் வாங்கினா போதும், அதுவே அதிகம் சொல்லுவாங்க. பான்ஸ் பவுடர் வாஷ் வந்து புரில் பார் எவ்வளவு. இது வந்து ரேட் நம்மளுக்கு தானே இது. ஸோ 400 கிராம் வெயிட் 44 ரூபாய். 44 ரூபாய் 44 ரூபாய். டிஷ் வாஷ் வந்து 49 ரூபாய். ஒரு பீஸ் 24 ரூபாய். அதான் பாதி ரேட்டு, பாதி 50% அப்படியே வந்து பாத்தீங்கன்னா. அப்புறம் பிஸ்கெட் வந்து 2 பாக்கெட் வாங்கி வந்தது. ஒன்று பார்த்தீங்கன்னா 36 ரூபாய் ஒரு பாக்கெட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா 60 ரூபாய். இங்கே இருக்கு பாருங்க, 36 ரூபாய் ஒரு பாக்கெட்டு ரேட்டு. இங்கே பாரு ரேட்டு 60 ருபீஸ். அப்போ எவ்வளோ? இது வந்து பார்த்தீங்கன்னா லேட் ஆகிடுச்சு, பிரித்து சாப்பிட்டாச்சு. இந்த பாக்கெட் காலி பண்ணிட்டோம். ஸோ இது மட்டும்தான் இருக்குது. நான் பிஸ்கெட் சாப்பிட மாட்டோம், இன்றைக்கி லஞ்சு சாப்பிடல, டைம் ஆகிடுச்சுல. நம்ம போயிட்டு வந்தது. அடுத்து வந்து சர்ஃப் எக்ஸல் சோப்பா. சோப்பு
இது வந்து அந்த அம்மா என்ன சொன்னாங்க, இந்த பவுடர் வாங்கின சொன்னாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு தான் இது. இந்த பவுட்ரு, இந்த பேஸ் பவுட்ரு, துணி பவுட்ரு 400 கிராம் வந்து வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து 65 ரூபாய். 65 ரேட்டு. 65. ஆனால் கொஞ்சம் நல்லா இது. இங்கே வந்து எவ்வளோ? 38 ரூபா. அவங்க வந்து கையில் வந்து துவைப்பாங்க, துணி வாஷ் பண்ணுறவங்க. ஸோ அதனால ஹேண்ட் சோப் 38 ரூபா. 38 ரூபா ஒரு 8 ரூபா ஒரு சோப்பு. ஆனால் இங்கே வந்து 65 ரூபா போட்டிருக்காங்க. 65 ரேட்டு. 3 சோப்பு அவங்களுக்கு வாங்கியிருக்கீங்களா? ஸ்டே ஃப்ரீ. இது வந்து பார்த்தீங்கன்னா 42 ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில் 21 ருபீஸ். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே 21 ருபீஸ். 1 ருபீஸ். அதாவது பாதி அப்படியே சேவ் ஆகுது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா குளுக்கோன் டி இது எனக்காக வாங்குது. ஒன்று வந்து 112 ரூபா. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 230 ரூபா. 230. ஆனால் இங்கே பாரு கேண்டீன் 1/2 கிலோ வெயிட் 112 ரூபா. 112 ரூபா 1/2 கிலோ. இங்கே 1/2 கிலோ வந்து பாருங்க, வெயிட் 1/2 கிலோ, ரேட் வந்து 230 ரூபா. டிமார்ட்லேயும் இப்படி தான் கொடுப்பாங்க. நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு வந்து அப்பப்போ வந்து இப்போ நைட்டில் நான் எதுவுமே தூங்கும்போது இதை வந்து ஒரு டம்ளர் வந்து குடிச்சிட்டு படுப்பேன். ஸோ மிக்ஸ் பண்ணி ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து 2 எனக்காக வந்து வாங்க. பேஸ்ட் எங்களுக்கு தான். இது வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் அப் பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து 64 ரூபா. இங்கே வந்து பாருங்க 130 ருபீஸ். ரேட்டு வந்து 130. ஆனால் இங்கே வந்து எவ்வளோ இருக்கு? 64 ரூபா 30 பைசா. அப்போ பாதி அப்படியே சேவ் ஆகும். வந்து சிந்தால் வந்து அதை வேற வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வாங்கிட்ட சொன்னாங்க, அவங்களுக்காக வாங்கிட்டு வந்தோம். 4 சோப் வாங்கிட்டு வந்தோம். ஒரு சோப் வந்து 28 ரூபா. ஆனால் ஒரு சோப்போட ரேட் வந்து 50 ரூபா இருக்கு பாருங்க. 50 ருபீஸ். 22 ரூபா ஒரு சோப் மேலே. சிந்தால் பிளாக். இது சிந்தால் பிளாக் கோல்டு பவுடர். பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா 380 ரூபா. 183 ரூபா. எவ்வளோ? 183 ரூபா. 183 ரூபா. அப்போ எவ்வளோ சேவ் ஆகுது? இங்கே பாருங்க 380. இந்த ரேட் வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டே சொன்னா 400 கிராம் இந்த பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா இதே ரேட்டு தான் குறைக்கலன்னு சொன்னா. அவள் கேண்டீன் போகும்போது வாங்கிட்டு வந்து கொடுன்னு சொன்னா. ஆனால் அதுக்குள்ள அவளே வாங்கிட்டான் கடையில். 200 ரூபா சேவ் ஆகுது. 400 கிராம் வெயிட். ஃபேர் அண்ட் லவ்லி வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 2 வாங்கி இவங்க. நான் அதுக்கப்புறம் ஃபைனலாக சொல்கிறேன் யாருக்கு என்னென்ன வாங்கிட்டு வந்துட்டு. ஸோ இந்த பேரலோடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 125 ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 125 ரேட். 125 ரூபா. இங்கே பாரு 4 வாங்கிட்டு வந்திருக்கோம். ஒன்று வந்து 75 ரூபா. இது ஓரளவுக்கு சேவ்தான். நான் 50% சேவ் ஆகுது இல்லையா? ஈனோ வந்து நான் வாங்கிட்டு சொன்னேன். ஸோ எனக்காக தான் ஈனோ வந்து வாங்கினாங்க. ஈனோ வந்து பார்த்தீங்கன்னா 88 ரூபா. 175 ரூபா. 175 ரூபா. 175 ரேட். இது இருக்கு பாருங்க. 175 ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கு ரேட். 50 மேலே இது 60. 175 அப்படியே காமிச்சிடுங்க. 60% டிஸ்கவுண்ட். மில்க் மேட் வந்து அது வந்து மில்க் மேட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 147. 147. இங்கே 109 ரூபா. மில்க் மேட் வந்து 109 ரூபா. இப்போ தெரியுதுங்களா? 147 ரூபா. 147 ரூபா மில்க் மேட். ஆனால் அங்கே வந்து 109 ரூபா. 109 ரூபா. அது 40 ரூபா. 40 ரூபா டிஃப்ரெண்ட். அது பாடி லோஷன். பான்ஸ். இது வந்து பான்ஸ் தான். நான் வந்து கேட்டேன் எனக்காக. நான் இதுலேயும் 113 ரூபா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 379 ரூபா. 379 ரூபா ரேட். 379 ரூபா. டேப்பா. ஏன்னா நான் அந்த பனிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்பவுமே வந்து பாடி லோஷன் போட மாட்டேன். ஸோ வந்து கேட்டேன். 113 ரூபா. அப்படியே வந்து காமிங்கப்பா. 113 ரூபா. இருக்கு பாருங்க ரேட். 379 ரேட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மினி தான் வந்து பர்ச்சேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வாங்கல, நார்மலாக தான் வாங்கணும். ஏன்னா எங்களுக்கு வந்து நான் டிமார்ட்டில் வந்து வாங்கலாம் சொல்லிட்டு இப்போல்லாம் டிமார்ட்டில் அடுத்து தான் வாங்க போகிறோம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப கூட்டமாக இருந்தாங்க. சில வந்து திங்ஸ் வந்து காக்கா கத்திட்டு இருக்கு. முதல்ல பிஸ்கெட் வச்சுட்டு இருந்தால் அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா அவங்க வாங்கிட்டு சொன்னாங்க தெரிஞ்சவங்க. அவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோப் வந்து இந்த சோப்பு, டீ தூள், அதுக்கப்புறம் லிக்விடு, பாத்ரூம் வந்து லைசால் வந்திக்கும் அவங்களுக்கு வந்து வாங்குறது. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இது வந்து ஃபஸ்ட்டு ஒருத்தருக்கு வந்து வச்சுருக்கோம். அடுத்து வந்து இன்னொருத்தருக்கு வந்து வச்சுருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பவுட்ரு. இந்த பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணுறது, துணி வாஷ் பண்ணுற பவுட்ரு, ஃபேஸ் பவுட்ரு, பான்ஸு, அதுக்கப்புறம் ஃபேரல் 2,
அதுக்கப்புறம் சோப்பு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க அவங்க வந்து இது எங்களுக்கு வந்து வச்சுருக்கேன். உங்களுக்கு கொட்டுற ஒரே க்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேர் அண்ட் லவ்லி மட்டும்தான். ஃபவுண்டேஷனோ அதுக்கப்புறம் வந்து மேக்கப் ஐட்டமோ எதுவுமே நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். நாங்கள் யூஸ் பண்ணுறது ஒன்றே ஒன்று என்னென்னா ஃபேர் அண்ட் லவ்லி இந்த மாதிரி ஃபான்ஸ் பவுடர் இருக்கும். எனக்கு வந்து இது வாங்கிட்டுனா எனக்கு 1 வருஷம் வரும். இந்த பவுட்ரு வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர்க்கு மேலே வரும் எனக்கு இந்த பவுட்ரு வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இது வந்து வேற ஆளுக்கு வாங்கினது. நான் யூஸ் பண்ணுறது இதே பவுடர் தான். ஸோ அதுக்கப்புறம் பாண்ட்ஸ் வந்து இப்போ தான் நான் வந்து இந்த பாடி லோஷன் வந்து கேட்டேன், சரி வாங்கி கொடுக்க சொல்லி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டீன் போனால் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. நான் டிமார்ட்டில் கேட்டேன், ஏன்னா அந்த பனி பெய்யும்போது பார்த்தீங்கன்னா கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் வந்து ஒயிட்டாக அந்த இது மாதிரி வரும். ஸோ அதுக்காகவே நான் வந்து கேட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் நான் வந்து எங்கள் வீட்டுக்கு வாங்கினது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.